மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நல் வழிகாட்டுதலோடு சிறப்பாக செயல்படுகிற நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய ஆலோசனை பேரையிலே இன்றைய தினம் பள்ளியை தேடி தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் +2ல் 100% தேர்ச்சி அடைந்த பள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அதில் 13 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. அந்த 13 பள்ளிகளுக்கும் பள்ளியை தேடி தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த திட்டத்திலே இன்றைய தினம் முதற்கட்டமாக இந்த நெய்வாசல் பள்ளியிலே ஆரம்பித்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் அந்த நிகழ்வு 13 பள்ளியையும் தொடர்ந்து நிகழ்வு நடைபெற இருக்கிறது. சென்ற வாரம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற 10ஆம் வகுப்பில் 55 மாணவ செல்வங்களையும் 12ஆம் வகுப்பிலே 45 மாணவ செல்வங்களையும் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே தஞ்சையினுடைய திருவையாறு தஞ்சையினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியை கௌரவப்படுத்துகிறோம். மாணவ செல்வங்களுக்கு ஊக்கமாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்களை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரடியாக வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை எங்களுடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள், ஊருடைய பெரியவர்கள், பெற்றோர் ஆசிரியங்க தலைவர்கள் முன்னிலையிலே ஆசிரியர் பெருமக்களை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி இன்று வாழ்த்தியிருக்கிறோம். உண்மையை மாணவர்களுடைய இன்றைக்கு வெற்றிக்கு என்ன, ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா நல்ல மாணவர்கள் வேணும். நல்ல மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியருடைய கடமை. ஆசிரியர் பணி அறப்பணி என்பார்கள். அந்த அறப்பணியை போற்றுகிற ஆசிரியர் பெருமக்களை பாராட்ட வேண்டும் என்னும் எண்ணத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசிரியர் பெருமக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு அவரும் நல்வழி காட்டி வருகிறார். அவருடைய ஆதரவின் பேரிலே இன்றைய தினம் நம்முடைய நெய்வாசல் பள்ளியில் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கோம். நீங்களும் ஒரு ஆசிரியரோட பையனை, அது என்ன ஆசிரியருடைய பையன் இல்லை, ஆசிரியருடைய மருமகன். அதனால் ஆசிரியர் பணி தான் அறப்பணி. ஆசிரியர்கள் தான் இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த எல்லோருமே சொன்னாங்க. எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு பாராட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்களை தேடி, அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியை தேடி தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பித்து வச்சுருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக அங்குள்ள பள்ளிகளிலே ஆய்வு சென்று நல்ல முதலமைச்சருடைய பாராட்டை பெற்றிருக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படியும் வழிகாட்டுதல்படியும் இன்றைய நிகழ்வு நன்றாக நடைபெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.